ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ திருப்பதி திருமலையில் தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே பார்த்தீங்கன்னா இங்கே மாட வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் உள்ளே போயிட்டு லட்டு எல்லாம் வாங்கிட்டு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் மாட வீதி. இங்கே கோபுரம் எல்லாம் தெரியுது பாருங்க. இந்த கோபுரம் பக்கத்தில் தான் நாம் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வருவோம். அப்படியே லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா அது ஃபுல்லாகவே மாட வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ இப்படி தான் வருவோம். இங்கே நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வருவோம். பக்கத்துலேயே குளம் இருக்குது. அதுக்கு அப்படியே போனீங்க லெஃப்ட் சைடில் அப்படின்னா மாட வீதி. இங்கே சின்ன சின்ன கோவில்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே லெஃப்டில் போனீங்க அப்படின்னா வராகசாமி இருப்பாங்க. இந்த ரைட் சைடில் வந்தீங்கன்னா அண்ணா பிரசாதம் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம தரிசனம் பார்க்குறதுக்கே 3 மணி நேரம் மினிமம் ஆகிடும். அங்கே சுற்றி ரொம்ப கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அங்கங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் போவேன். இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நீட்டாக அவ்வளோ மெயின்டைன்ஸ் பண்ணுவாங்க. இந்த இடம் மட்டும் இல்லைங்க, இங்கே திருப்பதி திருமலையில் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் எனக்கு தோணும். எங்கே பார்த்தாலும் அவ்வளோ நீட்டாக இருக்கும். டாய்லெட்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே எந்த பக்கம் பார்த்தாலும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ போனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். இன்னும் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இல்லைன்னா இங்கே ஃபுல்லாகவே நிரம்பி இருப்பாங்க நிறைய பேர். இங்கே சில பேர் உட்காந்து அதுக்கப்புறமா நைட்டில் ரூம் கிடைக்கலன்னா இங்கேயே சில பேர் படுத்துப்பாங்க. கிளைமேட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா. ஏன்னா தண்ணிக்கும் இங்கே பஞ்சம் இல்லை. அதுக்கப்புறமா ரெஸ்ட் ரூமுக்கும் இங்கே பஞ்சமே இல்லை. எங்கே வேணாலும் ஃபுல்லாக ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கும். அதனால இங்கே ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு கோவிலை ஒரு ரவுண்டு போட்டு ரூமுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். அப்படியே கோவிலை சுற்றி வந்தோன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம தரிசனம் பார்த்த லைனுங்க. கோவிலுக்குள்ளே போகிறதுக்கான லைன் கியூ இங்கே தான் போயிட்டு இருக்குது. அப்படியே இந்த சைடு போயிட்டு நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி அந்த பக்கம் போனோம். அதுக்காக தான் இந்த சைடு வந்திருக்கோம். ரூம் கொஞ்சம் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது நடக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடு ஸ்டெப்ஸ் ஏறி அந்த பக்கம் போக வேண்டியது அவ்வளோதான் நம்மளுக்கு. இந்த வாட்டி டைம் இருந்ததால் நாங்கள் தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அன்னப்பிரசாதம் காம்ப்ளெக்ஸ்க்கு போயிட்டோம். நிறைய வாட்டி எங்களுக்கு டைம் இருக்காது. அதனால் சாப்பிட முடியாது. கடகடன்னு வர வேண்டியதாக இருக்கும். பஸ் பிடிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த வாட்டி ரூம் எடுத்துட்டோம். அதுக்காக பொறுமையாக உட்காந்து சாப்பிட்லான்னு தான் இங்கே வந்திருக்கும். இங்கே வர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபுல்லாக லைனாக நின்றுட்டு இருப்பாங்க. அவ்வளோ லைன் நிற்கும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா லைன் போயிட்டே இருக்கும். நிற்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி இருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஹால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஹாலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பேருக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறமா சாம்பார், ரசம், மோரும் கொடுப்பாங்க. இன்னும் ஸ்வீட் பொங்கல், அதுக்கப்புறமா சட்னி, அதுக்கப்புறமா ஒரு கூட்டம் வைப்பாங்க. சாப்பாடு வேணும்னா இன்னும் எவ்வளோ வேணாலும் போடுவாங்க, சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பாடு பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் அங்கங்கே வெளியே வச்சு அன்னப்பிரசாதம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் டைமிங் பிரகாரம் நடந்துகிட்டே தான் இருக்கும். பஸ் ஸ்டாண்டு கிட்ட, அதுக்கப்புறமா சிஆர்ஓ ஆஃபீஸ் கிட்ட, அது மாதிரி ஒரு 4 பிளேஸ் கிட்ட இது மாதிரி அன்னப்பிரசாதம் போட்டுன்னே தான் இருப்பாங்க. இந்த ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான். இந்த பக்கம் பார்த்தா கடைங்க இருக்கும். இங்கே சின்ன சின்ன பசங்களுக்கு பொம்மைங்க நிறைய வித்துட்டு இருப்பாங்க. அந்த கன்னு ஃபேமஸ். அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்களுக்கு சின்ன வயசில் வாங்கிக்க சொன்னால் அவ்வளோ கோவம் வரும். வாங்கிக்கடா அந்த கன்னுன்னு சொன்னாவே அவ்வளோ கோவப்படுவாங்க. அப்போலேருந்து வித்துன்னு தான் இருக்காங்க. இப்போ ரூமுக்கு தான் வந்திருக்கோம். ரூம் டூர் பார்க்கலாம் வாங்க. இந்த வாட்டி ரூம் கொஞ்சம் நல்லதாக இருந்தது. எப்போவுமே சிங்கிள் ரூமாக இருக்கும். கொஞ்சம் இந்த ரூமும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் எல்லாம் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நம்ம ஒரு நைட்டுக்கு தான் தங்க போகிறோம். அதனால விண்டோஸ் அதெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்தது. ஆனாலும்
ஆனாலும் பரவாயில்லை. இந்த வாட்டி வந்து 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஹால் வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஒன்று வெஸ்டர்ன், அதுக்கப்புறமா இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது. அதுக்கப்புறமா வாஷ் பேஷன் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து ரூம் வந்து டோனர் கிட்ட தான் கூப்பன் வாங்கி வந்திருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒருத்தவங்க டோனர் இருக்காங்க. அவங்க வந்து கொடுத்தாங்க ரூம் கூப்பன். அதனால நாங்கள் ஈஸியாக வந்துட்டோம். இல்லைன்னா வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம டிக்கெட் புக் பண்ணப்போவே வந்து அப்போவே ரூம் புக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து கிடைக்காது. நாங்கள் இருந்த ரூமோட ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் தான் அது சார்ஜ் பண்ணுறாங்க. நாம் 500 டெபாசிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் வந்து 50 ருபீஸ் மட்டும் அவங்க எடுத்துகிட்டு மீதி காசை வந்து நான் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு வேளை மேலே போய் வாங்கணும் ரூம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். வெயிட்டிங் ஹவர்ஸும் கொடுப்பாங்க. அதுக்காக தான். இன்னும் திருமலாவை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம சேனல்லே வந்து வீடியோ போட்டிருக்கேன். லாஸ்ட் டைம் போனது அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். நம்ம சேனலை வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.